Hello students, welcome back to English Maths Academy. இது 9th Mathematics Chapter 3 Algebra Exercise 3.5 question number 2. என்ன கேட்டிருக்காங்க? Factorize the following. பார்க்கலாமா? Okay students, first question பாருங்க. x square plus 4x plus 4. நாம இன்னைக்கு factorize பண்றது எல்லாமே using algebraic identity. ஓகேயா? So identity ஏத்த மாதிரி எழுதிக்கலாமா? எப்படி எழுதலாம்? First இது போல் ஸ்கொயரில் இருந்தால் லாஸ்ட் டேர்மும் ஸ்கொயரில் தான் இருக்கும். ஸோ அது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும். இந்த 4 வந்து ப்ளஸ் 2 ஸ்கொயர்னு போட்டுக்கிறேன். இன்பிட்வீனில் இங்கே ப்ளஸ் இருக்கு இல்லையா? ப்ளஸ் போட்டிங்கன்னா 2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு 1 செகண்ட் 2. இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 2s are 4. 4 இன்ட்டு எக்ஸ் 4x கிடச்சிடும். ஓகேயா? இட் இஸ் ஆஃப் த ஃபார்ம் a ஸ்கொயர் plus 2ab plus b square. A square plus 2ab plus b square equal to a plus b the whole square, where a equal to x and b equal to 2. Therefore x square plus 4x plus 4 equal to x plus 2 the whole square. Okay? அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்க. 3a ஸ்கொயர் மைனஸ் 24ab ப்ளஸ் 48b ஸ்கொயர். இப்போ இதில் 3 டேர்ம் இருக்கு இல்லையா? இப்போ இந்த 3 டேர்ம்லையும் காமன் டிவைசர் இருந்தால் வெளியே எடுத்துருங்க. அதாவது 3, 24, 48. இதோட ஜிசிடி என்னது? 3. ஸோ 3 இன்ட்டு a ஸ்கொயர் மைனஸ் 3 இன்ட்டு 8 24. ஸோ 8ab ப்ளஸ் 3 into 16, 48, so 16b square equal to 3 into அதே போல தான் இது a square போட்டுக்கோங்க. 16b square வந்து 4b the whole square போட்டுக்கோங்க. ஓகேயா? இந்த மைனஸ் 8ab அப்படிங்கிறது மைனஸ் அப்படியே போட்டுடுங்க. 2 into a equal to a into b equal to 4b then plus. இப்போ மல்டிப்ளை பண்ணுங்க. 2 into 4 8, a into b ab. It is of the form a square minus 2ab plus b square. A square minus 2ab plus b square equal to a minus b the whole square. Therefore 3a square minus 24ab plus 48b square equal to மறக்காம 3 போட்டுக்கணும். சரியா? 3 into a minus b, where a equal to a minus b equal to 4b. a minus 4b the whole square. ஓகே? அடுத்து third question பாருங்க. x power 5 minus 16x. இது ஒரு பைனாமியல் இல்லையா? இதில் என்ன காமன் ஃபேக்டர்? x as common, அதை வெளியே எடுத்துருங்க. ஸோ x இன்ட்டு x பவர் 5ல் ஒரு எக்ஸை வெளியே எடுத்திங்கன்னா x பவர் 4னு போடணும். மைனஸ் 16 ஈக்குவல் டு x இன்ட்டு இது வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கலாமா? எப்படி பண்ணிக்கலாம்? x பவர் 4 மைனஸ் 16 ஈக்குவல் டு 2 பவர் 4. இட் இஸ் ஆஃப் த ஃபார்ம் a பவர் 4 மைனஸ் b power 4 is equal to a square plus b square into a plus b into a minus b. இதான் இதோடைய ஐடென்டிட்டி. Therefore x power 5 minus 16x equal to மறக்காமல் இந்த எக்ஸை வெளியே போட்டுக்கணும், மறந்துடாதீங்க. இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஐடென்டிட்டி எழுதியிருக்கோம். ஓகேயா? So x into where a equal to x and b equal to 2. So a square equal to x square plus b square equal to 2 square. It is 4 into a plus b x plus 2 into a minus b x minus 2. Okay? அடுத்து fourth question, m square plus 1 by m square minus 23. ஸோ இந்த கான்செப்டில் இருந்தால் இதுக்கு 2 ஐடென்டிட்டி இருக்குது. என்ன ஐடென்டிட்டி? ஃபஸ்ட் ஒன் a ஸ்கொயர் ப்ளஸ்
1 by a square equal to a plus 1 by a the whole square minus 2. Second one, a square plus 1 by a square equal to, இங்கே ப்ளஸ் போடுறோம் இல்லையா, இதில் மைனஸ் போடணும், அவ்வளோதான். அதாவது a minus 1 by a the whole square, வெளியே மைனஸ் 2க்கு பதிலாக இங்கே ப்ளஸ் 2 போடுங்க. ஓகே, இப்போ கொஸ்டின் நம்பர் 4 பாருங்க. m ஸ்கொயர் ப்ளஸ் 1 by m ஸ்கொயர் மைனஸ் 23ல இந்த m ஸ்கொயர் ப்ளஸ் 1 by m ஸ்கொயர் இட் இஸ் ஆஃப் த ஃபார்ம் a ஸ்கொயர் ப்ளஸ் 1 by a ஸ்கொயர். அப்போ இதை பயன்படுத்துறதானா இங்கே மைனஸ் 23 இருக்கு இல்லையா, ஸோ இந்த மைனஸ் 2 வரதை எடுத்துக்கோங்க. அப்போ எப்படி எழுதலாம், m ஸ்கொயர் ப்ளஸ் 1 by m ஸ்கொயர் ஈக்குவல் டு m ப்ளஸ் 1 by m the whole square minus 2. இங்கே ஒரு மைனஸ் 23 இருக்குது. எப்படி மாறும், m plus 1 by m the whole square, ரெண்டுமே நெகட்டிவாக இருக்குது, ஆட் பண்ணிங்கன்னா மைனஸ் 25 வரும். ஸோ மைனஸ் போட்டுடுங்க. 25 வந்து 5ஓட ஸ்கொயர். ஏன் போடுறோம் அப்படின்னா இட் இஸ் ஆஃப் த ஃபார்ம் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். அதுக்கு என்ன ஐடென்டிட்டி, a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு a plus b into a minus b equal to, where a equal to m plus 1 by m and b equal to 5. So m plus 1 by m plus 5 into m plus 1 by m minus 5. Okay, அடுத்து ஃபிஃப்த் கொஷின் 6 minus 216x square. இதை எப்படி மாற்றி எழுதிக்கலாம், ஈக்குவல் டு 6s காமன் வெளியே எடுத்துருங்க. ஸோ 6 1s are 6, ஸோ 1 போட்டுக்கணும், மைனஸ் இந்த 216 அப்படிங்கிறது 6 கியூப், ஒரு 6 வெளியே எடுத்துட்டோம், 6 ஸ்கொயர் இருக்கும், இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, அதனால 6x ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கோங்க. 1 வந்து 1 ஸ்கொயர் போட்டாலும் நமக்கு 1 தான் கிடைக்கும். ஸோ இட் இஸ் ஆஃப் த ஃபார்ம் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். ஸோ 6 minus 216x square equal to 6 into a square minus b square equal to a plus b into a minus b, where a equal to 1. So 1 plus 6x into 1 minus 6x. Okay, அடுத்து 6th கொஸ்டின் பாருங்க. a square plus 1 by a square minus 18. இதுவும் 4th கொஸ்டின் மாதிரி தான். ஈக்குவல் டு, இங்கே நம்ம ப்ளஸ் 2 போடுறப்ப உள்ள இருக்க மைனஸ் போடணும், மறக்கக்கூடாது. a மைனஸ் 1 by a the whole square plus 2 minus 18 equal to a minus 1 by a the whole square plus 2 minus 18, that is 2 minus 18 equal to minus 16. மைனஸ் போட்டுடுங்க, 16 வந்து 4 ஸ்கொயர். Okay, it is of the form a square minus b square. We know that a square minus b square equal to a plus b into a minus b, where a equal to a minus 1 by a and b equal to 4 equal to a minus 1 by a plus b plus 4 into a minus 1 by a minus b, அதாவது minus b equal to 4. That's all. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எல்லா கொஸ்டினுமே ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி ஃபேக்டரைஸ் பண்ணணும். கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். எனிவே நீங்களும் ஒர்க் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஷேரிங்.